கோயில் சாமி என தொடங்கி அருள் ஐயா ஆறு என்று அருவா தூக்கி சேவல் சிங்கம் யானை என்று ஆக்ஷன் அதிரடி காட்டியவர். 23 வருடங்களுக்கு பிறகு மாசாக இணையும் இந்த கூட்டணி ஆரம்பமே அட்டகாசமான துவக்கமாக இருக்குது. பிரசாந்த் 55 படத்தை இயக்கவிருக்கும் ஹரி இயக்குனர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இத்தனை பேரை ப்ரெஸ் மீடியா எல்லாரையும் இத்தனை பேரையும் மறுபடியும் ஒன்றா பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல பிரசாந்த் சார் அவர்களோட பர்த்டேக்கு ஒரு பெரிய விஷ் பண்ணிக்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஜி. இந்த நாள் என்னோட லைஃப்பில் ஒரு முக்கியமான நாள். அதுக்காக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு போக வேண்டியிருக்கு. என்னென்னா 11 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். பார்த்தேன் ரசித்தேன்ற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும்போது சரண் சார் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ஜியை நாங்கள் மீட் பண்ணுறேன். அப்போது எனக்கு கிடைக்கிற டைம்களில் ஏதாவது கேப் டைமில் முழு கதை கூட நான் சொல்லலை. சின்ன சின்ன சீனாக ஒரு தமிழோட சீன் இப்படி ஒரு சீன் இருக்கும் அப்படி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லி, ஏன்னா எங்கள் டைரக்டர் சரண் சார் கூட என்கரேஜ் பண்ணுவார். ஏதாவது ஆர்டிஸ்ட் இருந்தால் அவங்ககிட்ட பேசுங்க, வந்தாங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுங்கலாம் சொல்லுவார். அதை வச்சுட்டு ஒரு கேப்பில் அவுட்டோர் போகும்போது ஊட்டியில் வச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி என் மேலே ஒரு நம்பிக்கையில் அதை தியாகராஜ் சார்கிட்ட சொல்லி எனக்கு அந்த முதல் பட வாய்ப்பை கொடுத்த அவருக்கு மறுபடியும் இந்த இடத்துல 2 பேருக்குமே ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். இது 23 வருஷம்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக 2001 இந்த நாள் எதுக்கு முக்கியமான நாள் எனக்கு லைஃப்லன்னு சொன்னேன்னா, இந்த பிறந்த நாள் அன்னைக்கு தான் 2001 ஏவிஎம்மில் ஆர்ஆரில் நாங்கள் பூஜை போடுறோம், தமிழோட பூஜை. மறுபடியும் 24 வருஷம் கழித்து மறுபடியும் இதே இடத்துல அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த நாளுக்கு அப்புறம் இந்த நேரத்துக்கு அப்புறம் இது 25வது வருஷத்தில் நாங்கள் வேலை செய்ய போகிறோம். அதனால் இது ஒரு வெள்ளி 25 வருஷத்தில் சொல்லுவாங்க, சில்வர் இயர்னு சொல்லலாம். அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டிய படம் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதுக்கு நேரமும் காலமும் ஒன்றா வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். அப்புறம் தமிழில் என்னோடய படம் தமிழ் ஒரு முக்கியமான இடத்துக்கு போய் அடுத்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது ப்ரெஸ்ஸு தான். இது நான் உங்களை மோகஸ்துதிக்காக சொல்லலை. அத்தனை பேர் ஒரு புது டைரக்டரை பாராட்டி பயங்கரமாக தூக்கி விட்டுருந்தீங்க அந்த நேரத்தில். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் எனக்கு அந்த ரிவ்யூஸு இதெல்லாம் கேட்டு தான் எனக்கு படம் ரிலீஸ் ஆன 2வது நாளே கவிதாலயால் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் அடுத்த படம் பண்ணேன். ஸோ அதை கூட அதுக்காக உங்களுக்கும் மறுபடியும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் ஒரு அழுத்தமான கதைக்குள்ளே ஜியை உட்கார வச்சு அதுக்குள்ளே அந்த ஒரு எவ்வளோ அதில் கமர்ஷியல் சேர்க்க முடியும், எவ்வளோ கதை சொல்ல முடியும்னு ஒரு அழுத்தமான கேரக்டருக்குள்ளே அவரை உட்கார வச்சு இந்த கதையை பண்ணலான்னு இருக்கேன். இந்த படம் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். இதோட அடுத்தடுத்த வேலைகள், அடுத்தடுத்த ஆர்டிஸ்ட் யார் கூட நடிக்க போகிறாங்க, யார் யார் டெக்னீஷியன்றது அடுத்து தான் அந்த அறிவிப்பு வரும். நீங்கள் அத்தனை பேர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் ஜி, தியாகராஜன் சார், உங்கள் 2 பேருக்குமே என்னோட நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் 1973 சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன். அந்த டைமில் இருந்த நிறைய பத்திரிகை நண்பர்கள், இன்றைக்கி சில பேர் இல்லை, அதிவீர பாண்டியன், சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தி, பூந்தம் செல்லப்பா, இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். சில பேர் உடல்நலம் இல்லாமல் இருக்காங்க. அந்த காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பத்திரிகை உலகம் என்னோடையும் பிரசாந்தம் பின்னாடி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. இப்போது இந்த பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லோரும் அதாவது பெருமளவுக்கு இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு மீண்டும் நன்றி. நான் 1978 ஒரு படம் தயாரித்தேன், மாத்த தப்பது மகான்னு ஒரு கன்னட படம். அதில் ரஜினிகாந்த் வில்லன் ஆக்ட் பண்ணார். அது இளையராஜாவுடைய முதல் கன்னட படம். அதுக்கப்புறம் நிறையா படங்கள் தயாரித்தேன். பிரசாந்த் அதுக்கு நடிக்க நான் பிரசாந்த் நடிக்க ஒருபாடு நடிப்பை நிறுத்திக்கொண்டேன். இப்போ அவருடைய வளர்ச்சியில் அவருடைய படங்களை பண்ணுறது. சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்தகன் உங்களுடைய ஒத்துழைப்போடு உங்களுடைய உதவியோடு மிகப்பெரிய வெற்றி அடைந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லுகிறேன்.
அதைத் தொடர்ந்து அடுத்த படம் என்ன செய்வது என்பது ஒரு பெரும் சோதனையாகவே இருந்தது. நிறைய இயக்குனர்கள், நிறைய தயாரிப்பாளர்கள் என்னை அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் என் மனசில் பிரசாந்துக்கு நீண்ட நாளாகவே ஹரிசாரோட ஒரு படம் பண்ணணுன்றது என் மனசில் இருந்தது. அது இன்னைக்கு 23 வருஷத்துக்கு அப்புறம் நிறைவேறியிருக்கு. தமிழ் படத்துக்கு அப்புறம் இந்த பிரசாந்த் டைரக்டர் ஹரி கூட்டணி தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான மிக பிரம்மாண்டமான படமாக தயாரி செய்து கொடுப்போம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ஹரி சார் இந்த படத்தை செய்வதற்கு ஒப்புக்கொண்டதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன். பர்த்டே, அடுத்தது ஹரி சாருடைய படம் அனௌன்ஸ்மெண்ட் பிரசாந்த் 55. அதனால் இதோடு என்னுடைய உரையை முடிச்சுக்கொள்ளல. நன்றி, வணக்கம்.